பத்திரிக்கையாளர்னு சொல்கிறீங்களா, சரிங்க உங்கள் ஐடி கார்டை கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்குறேன். பத்திரிக்கையாளர்னா கையில் ஐடி கார்டு இருக்கணும்ல, ஐடி கார்டை காட்டியிருந்தா ஆமாம் நான் பத்திரிக்கையாளர் பாருங்கள் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டியிருந்தா கூட அனுமதிச்சிருப்பாங்க. எதையுமே சொல்லாமல் அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசுகிறார், ஒரு கட்சியுடைய தலைவர் பேசுகிறாரு, அத்தனாயிரம் மக்கள் அத்தனாயிரம் கட்சி உறவுகள் அந்த இடத்துல கூடி இருக்காங்க. அந்த இடத்துல அண்ணன் பேச 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 அவரும் அந்த இடத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கார். ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்களா, சீமான் அவர்கள் பத்திரிகையாளரை அடிக்க வந்துட்டாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பத்திரிகையாளர் பண்ண தவற பேசலை, பத்திரிக்கையாளர்னு பேசுறீங்களே, யார் அந்த பத்திரிக்கையாளர் நீங்க கேட்கலாம். வேற யாரும் கிடையாது, சன் நியூஸ் தான். யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு தமிழன் கட்டிய கோட்டையை, கோனேரிக்கோன் கோட்டையை அவன் மராட்டிய மன்னன் கட்டிய கோட்டைன்னு அறிவிக்கிறான். அப்ப நீங்க எங்க போனீங்க? யாராச்சும் ஒருத்தர் விவாதம் நடத்துனீங்களா? என்னங்க 8 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம கண் எதிரே நம்முடைய வரலாறு மறைக்கப்படுகிறது, இதை எப்படிங்க சகித்துக் கொள்வது, இதை எப்படிங்க ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஊடகம் பேசினார்களா? பேசப்பட்டதா? தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நேற்றைய நாள் அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சி பகுதியில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யுனெஸ்கோ நிறுவனம் செஞ்சியில் இருக்கக்கூடிய கோட்டையை மராட்டிய மன்னர்கள் கட்டிய கோட்டைன்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. அவர்கள் அங்கீகாரம் கொடுப்பதற்கு காரணம் இந்திய அரசு தான். இந்திய அரசு தான் செஞ்சி கோட்டையை மராட்டியர்கள் தான் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ நிறுவனத்துக்கு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. மோடி அரசு தான் அதனை அவர்கள் ஏற்று அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. மராட்டிய மன்னர்கள் கட்டிய கோட்டைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அரசு இருக்கு பார்த்தீங்களா, துப்பு கட்ட ஒரு கேவலம் கட்ட ஒரு அரசு, ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அரசு. இந்த அரசு சண்டை போடலை, இது தமிழன் கட்டிய கோட்டை என்று சண்டை போடலை, அமைதியாக இருந்து ஆமாங்க மராட்டிய மன்னர்கள் கட்டிய கோட்டை தான் சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருந்தே அதற்கு ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? செஞ்சி கோட்டை மராட்டியர்கள் கட்டிய கோட்டையா? அது தமிழன் கட்டிய கோட்டை. ஆனந்தகோன், கிருஷ்ணகோன், கோனேரிக்கோன் இவர்கள் கட்டிய கோட்டை. நீங்கள் அறிவிச்சிட்டா நாங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா? இது தமிழனுடைய வரலாறு மறைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் நான் வந்தனா கோனேரிக்கோன் கோட்டை என்று அறிவிப்புன்னு சொல்லிட்டு இதனை மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும், மக்கள்கிட்ட ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நேற்றைய நாள் அண்ணன் சீமான் அவர்கள் கூட்டம் நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் செஞ்சி கோட்டை, கோனேரிக்கோன் கோட்டை அந்த வரலாற்றை அப்படியே அண்ணன் சீமான் அவர்கள் ஆவணப்படம் மூலம் மக்கள் மத்தியில் போட்டு காட்டியிருந்தார். அதே போல் இந்த வரலாறு குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் மக்களிடம் தெளிவுபடுத்தியிருந்தார். நான் இந்த காணொலி ஆரம்பிக்கும் போது ஒரு செய்தியை சொல்லிடுறேன். செஞ்சி பகுதியில் கூட்டம் நடைபெற இருக்குன்னு சொல்லிட்டு தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு செய்தி வந்த பிறகு நாம் தமிழர் கட்சி உறவுகள் விழுப்புரம் மாவட்டத்தில் தீவிரமாக களப்பணிகள் எல்லாம் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தணும்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு அவ்வளவு எதிர்ப்பு ஒவ்வொரு நாளும் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு கொடுக்கப்பட்டது. முக்கியமாக செஞ்சிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வரக்கூடாது, சீமான் அவர்கள் செஞ்சிக்கு பேசக்கூடாது, இந்த கோட்டை சம்மதமெல்லாம் சீமான் அவர்கள் எதையும் பேசக்கூடாது அப்படின்னு காவல் நிலையத்தில் எழுத்து மூலமாக சீமான் அவர்கள் மேடையில் பேசினா நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம், சீமான் அவர்களை செஞ்சிக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சில அமைப்புகள் எல்லாம் காவல் நிலையத்தில் மனு கொடுத்தாங்க. மனு கொடுத்து பார்த்தாங்க, எப்படியாச்சும் சீமான் அவர்களுடைய கூட்டத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு பல பேர் வேலை பார்த்துருந்தாங்க. அதே போல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்குது. அந்த கூட்டம் நடைபெற இடத்துல அதே தேதியில் இன்னொரு அமைப்புக்கு காவல்துறை அதிகாரிகள் அனுமதி கொடுத்துருந்தாங்க. காவல்துறை அதிகாரிகள் மக்கள் ராஜ்யம் என்ற ஒரு அமைப்புக்கு இந்த அனுமதியை கொடுத்துருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் கொடிக்கம்பத்தெல்லாம் நட்டுட்டு இருக்கோம். பெரிய அளவில் இந்த கூட்டத்தை நடத்துன்னு சொல்லிட்டு கொடிக்கம்பங்கள் நட்டு பதாகையெல்லாம் வைக்கும்போது அந்த இடத்துல இடையில் இந்த அமைப்பு நடுறாங்க, கொடிக்கம்பத்தெல்லாம் நடுறாங்க. இதற்கு யார் உதவி செய்கிறான்னு நினைக்கிறீங்க? இந்த திமுக. இப்போ மஸ்தான் இருக்கார்ல, அவர் தான் இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடக்கக்கூடாது, இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தலான்னு சொல்லிட்டு பல வடிவத்தில் வேலை பார்த்துருந்தாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கூட்டம் நடைபெறவே கூடாது என்று பல பேர் செஞ்சி பகுதியில் வேலை பார்த்தாங்க. இதையெல்லாம் மீறி தான், இதையெல்லாம் தாண்டி தான் அந்த கூட்டம் நடைபெற்றது. முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போதே அங்கிருந்து ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு குரல் கொடுத்துட்டே இருக்கார். அண்ணன் பேச பேச இடையூறு பண்ணிகிட்டே இருக்கார். அங்கே என்ன நடந்ததுனாங்க, பத்திரிக்கையாளர் ஒருத்தர் உள்ளே வரத்துக்கு அனுமதி கேட்குறாரு. இப்போ சீமான் அண்ணன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்,
அவர் அரணா நின்று பாதுகாக்குன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு பாசறை பொறுப்பாளர்கள் எல்லாம் அந்த இடத்துல ஒரு கயிறு கட்டி நிற்கிறாங்க. இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அந்த மேடைக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாதுன்னு அங்கே நிற்கிறாங்க. அந்த இடத்துல பத்திரிகையாளர் ஒருத்தர் நீங்கள் அந்த கயிறை எடுங்க, நான் உள்ளே போகணுன்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, எதுக்குங்க நீங்கள் அமர்த்த இருந்தால் அங்கே இடம் இருக்குது, அங்கே போயிட்டு அமருங்க, ஏன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு வழி இருக்கா, வேறு வழியே இல்லையா, எத்தனை வழி இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அமருங்கன்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்து நான் வந்து பத்திரிகையாளர்னு சொல்கிறார். பத்திரிகையாளர்னு சொல்கிறீங்களா, சரிங்க உங்கள் ஐடி கார்டை கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்குறேன். பத்திரிகையாளர்னா கையில் ஐடி கார்டு இருக்கணும்ல, ஐடி கார்டை காட்டியிருந்தா ஆமாம் நான் பத்திரிகையாளர் பாருங்கள் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டியிருந்தா கூட அனுமதிச்சிருப்பாங்க. எதையுமே சொல்லாமல் அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசுகிறார், ஒரு கட்சியுடைய தலைவர் பேசுகிறாரு, அத்தனாயிரம் மக்கள் அத்தனாயிரம் கட்சி உறவுகள் அந்த இடத்துல கூடி இருக்காங்க. அந்த இடத்துல அண்ணன் பேச 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 அவரும் அந்த இடத்துல இருந்து கத்திகிட்டே இருக்கார். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அதை பார்க்குறார். பாதுகாப்பு பாசறை பொறுப்பாளர்கள் அதை தடுத்து நிறுத்துறாங்க. பேசாதீங்க, போங்க, போய் அங்கே அமருங்க, ஓரமாக போய் நில்லுங்க, வேறு வழியில் போங்க, இந்த இடம் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் நின்றுட்டுருக்கோம், இந்த வழியில் ஏன் நீங்கள் போக முற்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு படை பாசறை பொறுப்பாளர்கள் அறிவுறுத்துறாங்க. அதை மீறி அவர் என்ன பண்ணுறாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேச பேச மறுபடியும் அவரும் பேசிகிட்டு இருக்கார், சத்தம் போடுறாரு, கூச்சல் இடுறாரு. அப்போ அதை அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்துட்டு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு கீழே இறங்கி போயிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிக்கிறார். இதுதான் அந்த இடத்துல நடந்தது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்களா சீமான் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை வந்து அடிக்க வந்துட்டாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பத்திரிகையாளர் பண்ண தவற பேசலை, பத்திரிகையாளர்னு பேசுகிறீங்களே, யார் அந்த பத்திரிகையாளர் நீங்கள் கேட்கலாம், வேற யாரும் கிடையாது, சன் நியூஸ் தான். சன் நியூஸ் பத்திரிகையாளர் தான் அவர் தான் அந்த இடத்துல வந்து கூச்சலிட்டார், அவர் தான் அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணார். இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலிருந்து இறங்கி வந்து அந்த பத்திரிகையாளரை கண்டிக்க வரும்போது நீங்கள் அதை அப்படியே ஃப்ளாஷ் நியூஸில் தலைப்பு செய்தியில் எல்லாமே எடுத்து போடுறீங்களே, அண்ணன் சீமான் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறீங்களே. யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு தமிழன் கட்டிய கோட்டையை, கோனேரி கோட்டையை அவன் வந்து மராட்டிய மன்னன் கட்டிய கோட்டைன்னு அறிவிக்கிறான். அப்போ நீங்கள் எங்கே போனீங்க, யாராச்சும் ஒருத்தர் விவாதம் நடத்துனீங்களா? என்னங்க 8 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம கண் எதிரே நம்முடைய வரலாறு மறைக்கப்படுகிறது, இதை எப்படிங்க சகித்துக்கொள்வது, இதை எப்படிங்க ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஊடகம் பேசினார்களா, பேசப்பட்டதா சொல்லுங்கள் நீங்களே. இல்லை ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இது கோனேரி கட்டிய கோட்டை, இது தமிழன் கட்டிய கோட்டை என்று யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்களா? மராட்டிய மன்னன் கட்டிய கோட்டைன்னு சொல்லும் போதெல்லாம் எல்லாம் அமைதியாக கடந்து தானே போனீங்க. அப்பெல்லாம் ஏன் இதெல்லாம் பேசும் முறையில் ஆக்கலை? ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கினோன்னே பார்த்தீங்களா, ஒரு கட்சி தலைவர் வந்து இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு பேசுகிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் ஒரு தலைவர் பேசும்போது கூச்சல் இடலாமா? ஒரு தலைவர் பேசிட்டு தானே இருக்காரு, அமைதியாக தானே இருக்கணும். இல்லைன்னா நீ பத்திரிகையாளர்னா உன் ஐடி கார்டை காட்டு, எதையும் காட்டாமல் பிரச்சனை பண்ணணும் என்ற அடிப்படையில் உள்ளே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது அவருக்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த பத்திரிகையாளர் செயல்பட்டு இருந்தார். அதனால தான் இந்த சம்பவம் நடந்தது. முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நாம் என்ன சொல்கிறோன்னா, தமிழனுடைய வரலாறை வந்து மறைச்சிருக்காங்க, அதை பற்றி பேசுங்க, அதை விவாதமாக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி குறித்து என்ன அவதூறு பரப்பலாம், நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு என்னென்னலாம் வேலை செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அப்போ உங்களுடைய எண்ணம் தவறாக இருக்குது. தமிழனுடைய வரலாறு மறைக்கப்பட்டாலும் உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் தமிழனுடைய வரலாற்றை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் உண்மையும் நேர்மையுமா இந்த களத்தில் போராடுறது நிற்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் வைத்தெரிச்சலில் இது போல் மேடையில் பேசும்போது கூச்சலிடுறது இது போன்ற வேலைகள் எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. இதுதாங்க நடந்தது. ஆனால் இவங்க ஊடகங்கள் எல்லாம் என்னென்னமோ செய்தி போடுறாங்க. பாருங்கள், ஒரு கட்சி தலைவர் இப்படியெல்லாம் பண்ணலாமா செய்யலாமா அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்டதை பற்றி பேசுகிறாங்கன்னா பேச மாட்டாங்க. முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.